வணக்கம் நண்பர்களே, இது தமிழ் நண்பன் ஷார்ட்கட் சேனல். இப்போ நான் பார்க்க போகிறது மெட்ராஸ் ஹைகோர்ட் சம்மந்தமான தகவல் தான். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து இந்த மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் ஓஏக்கான நோட்டிஃபிகேஷன் அப்படின்றது கொடுத்தாங்க. அடுத்து வந்து எக்ஸாமினர் ரீடர் பே லீஃப் கொடுத்தாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டுக்கான டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டுக்கான நோட்டிஃபிகேஷன் அப்படின்றது முடிஞ்சு இப்போ வந்து ஹைகோர்ட்டுக்கான நோட்டிஃபிகேஷன் அப்படின்றதும் கொடுத்துருக்காங்க. இது 3 சம்மந்தமான மிக முக்கியமான தகவல்கள் அப்படின்றது வந்து பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த எக்ஸாமினர் ரீடர் பே லீஃப் இதற்கான ரிசல்ட் வந்து எப்போ வரும், ஃபைனல் செலெக்ஷன் லிஸ்ட் அப்படின்றது எப்போ வரும் அப்படின்ற கொஷின் தான். ஸோ நமக்கு வந்து ஒரு எக்ஸாமுக்கும் அடுத்தடுத்த அப்டேட் அப்படின்றது தொடர்ச்சியாக மெட்ராஸ் ஹைகோர்ட்லேருந்து கண்டிப்பாக வீக்லி ஒன்ஸ் ஏதாவது ஒரு அப்டேட் வந்துக்கிட்டே தான் இருக்குது. அதை பற்றி அப்டேட் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வாரமும் ஒரு அப்டேட்டை ஏதோ ஒரு சின்ன தகவலாவது வெப்சைட்டில் அப்டேட் ஆகிக்கிட்டு தான் இருக்குது. நமக்கு வந்து இந்த வாரத்தில் கூட இதற்கான அனௌன்ஸ்மெண்ட் ஏதாவது ஒன்று கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அது வந்து எக்ஸாமினர் ரீடர் பே லீஃபாக இருக்கக்கூடிய சான்சஸ் அப்படின்றது நிறைய இருக்குது. ஓகேவா? அதனால் இந்த நாளைய தினம் அல்லது சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை இந்த 3 நாட்களில் எக்ஸாமினர் ரீடர் பே லீஃப்க்கு வர்றதுக்கு சான்ஸ் நிறைய இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் அந்த ஃபைனல் செலெக்ஷன் லிஸ்ட் அப்படின்றது எப்போ வருது அப்படின்னு. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, இந்த ஓஏ மசால்ச்சி வாட்ச்மேன் இது வந்து என்ன போஸ்டிங் அப்படின்னா, தெளிவாக தெரிஞ்சுக்கங்க. உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட் மாவட்ட முதன்மை நீதிமன்றத்தில் கொடுத்துருக்கக்கூடிய காலி பணியிடங்கள் தான். ஸோ இந்த காலி பணியிடங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அப்படின்றது கொடுத்துட்டு அதுக்கு வந்து எக்ஸாம்ஸ் வச்சாங்க. அடுத்து எந்த ப்ரொசீஜரும் ஃபாலோ பண்ணலை. அதுக்கப்புறம் எந்த தகவலும் இல்லாமல் அப்படியே கிடப்பில் இருக்குது. ஸோ இதுக்கு வந்து எப்போ அடுத்த அப்டேட் அப்படின்றது வரும் அப்படின்னும் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தேர்வாக தான் நடத்துறதுக்கான வாய்ப்பு அப்படின்றது நமக்கு தெரிஞ்சு நிறைய இருக்குது. ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் இந்த எக்ஸாமினர் ரீடர் பே லீஃப் சொன்னோம்ல, ஸோ இந்த முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் வந்து அது வர்றதுக்கான வாய்ப்பு அப்படின்றது நிறைய இருக்குது. ஸோ ஏன்னா பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தேர்வு நடந்துக்கிட்டு இருக்கிற சமயத்தில் மற்றொரு தேர்வு அப்படின்றது வந்து வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றது இல்லை. ஸோ அதுக்கு அடுத்தடுத்து அப்படியே அப்டேட் அப்படின்றது கொடுக்கறதுக்கான சான்சஸ் அப்படின்றது குறைவு தான். பட் நம்மளுடைய கருத்து கணிப்பு இது மேபி வந்து அதுக்கான அப்டேட்டும் கொடுக்கறதுக்கான சான்சஸும் இருக்குது. வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அதனால் இப்போ வரைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஃபஸ்ட்டு வந்து ஒரு தேர்வு இந்த எக்ஸாமினர் ரீடர் பே லீஃப் முடித்ததுக்கு அப்புறம் தான் அடுத்து வந்து ஓஏ மசால்ச்சி வாட்ச்மேனுக்கான அப்டேட் அப்படின்றது வரும் அப்படின்றது. அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா, இந்த மெட்ராஸ் ஹைகோர்ட்டுக்கான ஒரு நோட்டிஃபிகேஷன் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து என்ன அப்படின்னா, டிகிரி படிச்சிருக்க வேணாம், நீங்கள் வந்து 12ஆம் வகுப்பு +2 மட்டும்தான் படிச்சிருக்கணும் அப்படின்றத அவங்க நோட்டிஃபிகேஷனில் தெளிவாக போல்டு பண்ணியே கொடுத்துட்டாங்க. அப்படி அதில் ஏதாவது தவறுகள் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்துட்டு சட்டப்பூர்வமான நடவடிக்கை உங்கள் மேலே எடுக்கப்படும் அப்படின்ற தகவலும் அதில் வந்து தெளிவாக மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் மேக்ஸிமம் முடிஞ்ச வரைக்கும் அந்த மாதிரி தவறுதலாக தகவல்களை கொடுத்து அப்ளை பண்ணுறதோ, இல்லை நீங்கள் டிகிரி படித்ததை மறைச்சி அப்ளை பண்ணுறதோ, அந்த மாதிரி எந்த மாதிரியான விஷயங்களும் பண்ணாமல் கொஞ்சம் ப்ராப்பராக அப்ளை பண்ணிங்க அப்படின்னா எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் இருக்கும். நீங்கள் பாட்டுக்கு டிகிரி படிச்சிருக்கேன், டிப்ளமோ படிச்சிருக்கேன் அப்படின்னா கண்டிப்பாக அது ப்ராப்ளம் ஆகிறதுக்கான சான்சஸ் அப்படின்றது நிறைய இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, இந்த டிஸ்கண்டினியூ பண்ணுற நபர்களாக இருந்தாலும் அது வந்து என்ன சொல்கிறதுனா, நம்ம கால் பண்ணி கேட்டிருந்தோம். இந்த மாதிரி +2 படிச்சுட்டு பாதியோடு டிஸ்கண்டினியூ பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கும் வந்து சரியான தகவல்கள் கிடைக்கல. ஸோ நாங்கள் அதை கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நாளைக்கு கால் பண்ணுங்கள் சொல்கிறோம் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ நாளைக்கு கால் பண்ணி கேட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன தகவல் அப்படின்றத சொல்லுவாங்க. ஸோ மேக்ஸிமம் வந்து இன்னும் ஓரிரு நாட்களில் அந்த பாதி படிச்சுட்டு டிஸ்கண்டினியூ பண்ண நபர்களும் இதுக்கு அப்ளை பண்ணலாமா என்ன அப்படின்ற தகவல்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? இதில் வேறு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.